அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ குரானை பற்றி சொல்கிறேன். குரான் ஓதும் பொழுது ரொம்ப கவனமாக ஓதுங்க, மெதுவாக ஓதுங்க, தஜ்வீதோடு ஓதுங்க. ஏன்னா குரான் அல்லாஹ்கிட்ட நம்ம பேசுகிற மாதிரி அல்லாஹ் நம்மக்கிட்ட பதில் கொடுப்பான். நம்ம அல்லாஹ்கிட்ட பேசுகிறோம், அல்லாஹ் நம்மளுக்கு பதில் கொடுக்குறான். அதுதான் குரான் படிக்கிறது. குரான் அரபிக் மொழியில் ஓதுங்க. தமிழில், இங்கிலீஷில் அதிலெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். அரபிக்கை கற்றுக்கோங்க தெரியாதவங்க. அதே நேரத்தில் தஜ்வீத்தை கற்றுக்கோங்க. தஜ்வீத்தோடு ஓதுங்க குரான் ஓதும் பொழுது. ஏன்னா ஒரு விஷயமும் அதில் அர்த்தங்கள் மாறிடும். அதாவது குல் அவுது பி ரப்பின் நாஸ், சூரத்து நாஸ் இருக்க, அதே ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது. கடைசியில் ஒரு ஆயத்து மினல் ஜின்னத்தி வன்னாஸ் அப்படின்றது வரும். அந்த ஜின்னத்தி, அந்த ஜி என்ற இடத்துல நீங்கள் ஜாவை போட்டிங்கன்னா, அதாவது மினல் ஜின்னத்தி வன்னாஸ், அதுக்கான அர்த்தம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, யா அல்லாஹ் என்னை ஜின்னை விட்டு பாதுகாப்பாயாக. ஒருவேளை அந்த ஜி இருக்கிற இடத்துல நீங்கள் ஜா போட்டிங்கன்னா மினல் ஜன்னத்தி வன்னாஸ், யா அல்லாஹ் என்னை ஜன்னத்தை விட்டு பாதுகாப்பாயாக, அதாவது சொர்க்கத்தை விட்டு பாதுகாப்பாயாக. அர்த்தமே மாறிடும். அதனால் குரான் படிக்கும்பொழுது தயவுசெய்து தஜ்வீத்தை கற்றுக்கிட்டு குரானை படிங்க. ரொம்ப நல்லது. இன்ஷா அல்லாஹ் ஃபாலோ பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.